இன்னும் சரியா 10 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தல் வரப்போது. அதுக்கு எல்லா கட்சியும் தயாராயிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கடந்த சில வாரங்களா என்ன நடந்துச்சு? இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அப்கமிங் மந்த்ஸ்ல வந்து இன்னும் அந்த ஈவென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த அடுத்த கட்டத்த எல்லா கட்சியுமே கொண்டு போவாங்க. அத பத்தி ஒரு சின்ன ஒரு அனலிஸ்ட் தான் இந்த வீடியோல இருக்க போது. நம்மளோட ஒப்பீனியன்ஸ் இருக்க போது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹைலைட் ஆனது பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 22 மதுரையில இந்து முன்னணி தலைமையில நடைபெற்ற மாநாடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பேச்சு பொருளா இருந்துச்சு. பிஜேபி தலைவர்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆந்திரா டெப்டி சிஎம் அவர் கலந்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி தலைவர்லாம் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப பேச்சு பொருளா இருந்துச்சு. நல்ல ஒரு கூட்டம் காமிச்சாங்க. முருகர் பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாட்டில முருகனை வந்து அவங்க கையில் எடுத்து அதை நோக்கி அந்த வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை நோக்கி அந்த பிரச்சாரத்தை பண்றாங்க. எங்களையே புண்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் பேசியிருந்தாங்க. நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். என் மதத்துக்கு மரியாதை கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை, அவமரியாதையை செய்யாதீர்கள். எல்லா ஒரு வந்து எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தக்கூடாது. எங்க மதத்தையும் நாங்க ஃபாலோ பண்றது எங்களையும் வந்து புண்படுத்தாதீங்க அப்படிங்கிற சொன்னதை வந்து ஏத்துக்கக்கூடிய கருத்தா தான் இருந்துச்சு. இது அரசியல் நிகழ்வுகளா பார்க்கணுமா கேட்டீங்கன்னா, அரசியல் நிகழ்வா தான் கொண்டு போறாங்க. அரசியல் நிகழ்வா தான் பார்க்கணும். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. ஃபியூச்சர்ல எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதான் இதுல ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னா, அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு உணர்ச்சியை தூண்டி ஒரு இந்துக்கள்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும், முஸ்லீம்கள்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும், கிறிஸ்துவர்கள்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற இல்லாமல் அவர்கள் தனிப்பட்ட விருப்பத்தை தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ணி எந்த கட்சி ஒரு பெட்டராக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற டோனில் வாக்களித்தா நல்லாயிருக்கும். இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா அதிக பேச்சு பொருளாக இருந்துச்சு. இன்னொன்று, சீமான் அவர்கள் நடத்தின கல் இறக்கிய போராட்டம் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து பனைமரத்தில் ஏறி கல் இறக்குனது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரவேற்பும் பட்டுச்சு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பும் வச்சுது. இவர் வந்து குடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. காமராஜர் அவர்கள் படிக்க வச்சாரு, சீமான் அவர்கள் இந்த மாதிரி கல் குடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இதில் நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா விதமான மதுபானங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அனுமதி இருக்குது. டாஸ்மார்க்லேயே விற்கிறாங்க. கவர்மெண்ட் அரசாங்கம் நடத்துகிற டாஸ்மார்க்லேயே விற்கிறாங்க. விஸ்கி, பிராந்தி இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. கல்லுக்கு மட்டும் தடை வச்சுருக்காங்க. கேரளாவில் இல்லை, ஏன் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கு வந்து தடை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தடை வச்சுருக்காங்க. அதுக்கு ஏன்மா சாமானிய மக்கள் கேள்வியாக இருக்குது. பட் அதே சமயத்தில் நம்ம கல்லை வந்து உணவில் ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது. கல்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது. அது வந்து ஒரு ஆல்கஹால் ரொம்ப கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஏன்னா கல்லுக்கு கன்சியூம் பண்ணால் அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தவிர குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே வந்து கல் குடிங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஏற்றுக்க முடியாது. கல் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுபானத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப குடிச்சிட்டு இருப்பாங்க. டாஸ்மார்க்கில் ரொம்ப குடிக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மது கடைகளையும் கவர்மெண்ட்டே விற்றாங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பேர் திரும்புவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து செலவு கம்மியாக இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். பனை மரத்தில் இப்போ நுங்கு மட்டும்தான் வித்துட்டு இருக்காங்க. பதனி வந்து யார் வேணால் குடிக்கலாம். எல்லா ஏஜ் குரூப்லையும் குடிக்கலாம். உடல் சூட்டை தணிக்கிற மாதிரி பதனி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா வயதில் தரப்பட்டையும் குடிக்கலாம். பதனிக்கு ப்ரமோட் பண்ணலாம். அதே மாதிரி கல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி யார் யார் ரொம்ப டாஸ்மார்க் குடிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரியான ஒரு நேரத்தில் ரொம்ப நாள் விவசாயிகள் கோரிக்கையை சீமானவர்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேர்ந்துச்சு. நிறைய பேர் பற்றி ஏன் கல்லுக்கு வந்து தடை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து அரசாங்கத்தை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ச்சியாக வருகிற ஜூலை 10ஆம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பி ஒரு போராட்டம். ஆடு மாடு மேய்ச்சல் வந்து எங்கள் உரிமைன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை விதிக்கக்கூடாதுன்னு சொல்லி மதுரை வீராதனூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் தொடர்ந்து இந்த ஒரு போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசிய அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு அவருக்கான பாதையில் போயிட்டு இருக்காரு. நெகட்டிவ் ஓட்டு இல்லாமல் அவருக்கு தனித்துவமாக தமிழ் தேசியமாக அந்த கொள்கைக்கான ஒரு ஓட்டுகளை வந்து புது ஓட்டுகளையும் சரி ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஓட்டுகளையும் சரி தக்க வச்சுட்டு அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. இவரும் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் பண்ணுவான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடு மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வழக்க போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். சேம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. 6 இடங்கள் போன டைம் கொடுத்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கூட இடங்கள் கொடுப்பாங்க. அவங்களோட ஒரு கூட்டணிலையும் சரி சில விரிசல்கள் இருக்குது. கூட்டணி தலைவர்களே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சீட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அமித்ஷா வந்ததுலேயும் சரி என்டிஏ ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் அந்த மாதிரி டோனில் சொல்லியிருப்பாங்க. ஒரு கூட்டணியாக ஆட்சி அமைக்க போகிறாங்களா இல்லை ஏடிஎம்கே ஆட்சி
ப்ளஸ் இவங்க பிஜேபியோட இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கூட்டணி கட்சியில் வந்திருக்கு. ஓவராலாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறதுல டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகள்லேருந்து ஒரு சில கட்சிகள் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியும் இன்னும் ஒரு இன்டாக்டாக ஆகிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு பதிலாக யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வரப்போ அதுக்கு 3 வாய்ப்பாக இப்போ இன்னைக்கு தேதியில் 3 வாய்ப்பாக இருக்காங்க. ஒன்று ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி வரும், இல்லை தாவேகா தான் முதன்மையாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. தாவேகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி வந்து ஒரு இது வந்துச்சு. பட் அவரோட பிறந்தநாள் வந்துச்சு, ஜனநாயகனோட போஸ்டர்ஸ்லாம் கிளிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. அவரோட போஸ்டர்லாம் வந்து நிறைவு பெற்றுன்னு சொல்கிறாங்க, ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் ஃப்ளெஜில் வரப்போகிறாங்க தளபதி அவர்கள். பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு விரைவில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா ரீசெண்டாக நடந்த ஒரு காலேஜில் கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு மாதம் பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு இருப்பீங்க நீங்கள். சீக்கிரம் வந்துருவார் தமிழ்நாடு ஃபுல்லாக. உங்கள் ஒரு இன்னும் ஒரு மாதம் பொறுங்க, ஃபுல்லாக வந்துருவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆகஸ்ட் 15 ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பிரைமரி சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 15 டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு மக்கள் சந்திப்பு. முதல் கட்டமாக 100 தொகுதிக்கு கிட்ட போகிறாரு தளபதி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ மக்கள் சந்திப்பு வந்து அவர் வேகம் எடுத்து கொண்டு போகிறப்போ அதிகமாக ஆல்ரெடி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 1 கோடி மெம்பர் மேலே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் மக்கள் சந்திப்பு நடக்க தாவேக்கான ஆதரவு பார்த்தீங்கன்னா இருக்க அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா திமுக கூட்டணியை வீழ்த்தணும், ஏன்னா திமுக பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கிற மாதிரி தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதை எப்படி அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு ஆட்சி மாற்ற அளவுக்கு எப்படி கொண்டு போவாங்கிறது இனிமேல் தான் பார்க்க முடியும். ஸோ அப்கமிங் நாட்களில் இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் இன்னும் முறை வேலைகள் செய்வாங்க. ஓவராலாக ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 30 வயசு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர் மட்டுமே 2.5 கோடிக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர்கள் 2 கோடி பேர் வாக்களித்தாலுமே நம்மளோட வாக்கு தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்க போது யாருக்கு வாக்களிக்க போகிறாங்கன்னு அப்படிங்கிறது தான். அந்த சமயத்தில் இந்த டிஎம்கே காங்கிரஸாக இருக்கட்டும், ஏடிஎம்கே பிஜேபியாக இருக்கட்டும், இந்த 2 கூட்டணியை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு சைடில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே மாற்றத்துக்கு எதிர்பார்க்குறப்ப மாற்றம் வந்து தாவேக்காலேருந்து ஆரம்பிச்சு நாம் தமிழராக இருக்கட்டும், இன்னும் சில கட்சிகள் இந்த 4 பேரும் வேணாம் அப்படிங்கிற சொல்லி ஒரு கூட்டணியை அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக யங்ஸ்டர்ஸோட மேக்ஸிமம் % வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு இருக்கும். ஸோ இது நம்மளோட ஒப்பீனியன் தான். இந்த கூட்டணி 3ஆம் அணிலேருந்து முதல் அணியாக போகிறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.